பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வருகின்ற 11/2/2024 அன்று நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வரும் தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்கள் மற்றும் தமிழகத்தின் விடிவெள்ளி வருங்கால தமிழக முதல்வர் திரு K அண்ணாமலை ex-IPS அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அனைவரும் வருக வருக. இப்படிக்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் N தனசேகர், மாவட்ட பொருளாளர் V ரமேஷ், வழக்கறிஞர். இடம் தங்கசாலை மணிக்கூண்டு, சென்னை. தேர்தல் நடக்க போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் என்பது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? மேல இப்ப என்ன கட்சி இருக்கோ அதுதான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பாஜக தான் மீண்டும் ஆட்சி பிடிக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதுதான் அதிகமா இருக்கு. பொதுவாகவே ஒரு சாதாரண மனிதருக்கும் சரி, ஒரு ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கும் சரி, 3 கிரகங்கள் ரொம்ப வலிமையா இருக்கணும். சூரியன் ரொம்ப வலிமையா இருக்கணும், செவ்வாய் ரொம்ப வலிமையா இருக்கணும், சனி ரொம்ப வலிமையா இருக்கணும். மீன்வேல் குருவினுடைய பார்வை நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. யார் சார் அது? உதயநிதி ஸ்டாலின். திமுக தலைவர், தமிழகத்தின் முதல்வர் MK ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? 2023 நவம்பர்ல இருந்து 2025 மார்ச் வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. 2031 காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே ஆட்சி வந்து கலகலத்துரும். அப்ப அது மாதிரியான அமைப்பு அவர் ஜாதகத்தில். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நிமிஷத்துல இருந்தே அவர் வந்து கொஞ்சம் பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. தலைமை பதவிக்கு வர்றது வந்து கொஞ்சம் சிரமம். திமுகவுடைய அடுத்த முதல்வர் ஆமா உதயநிதி ஸ்டாலின் நாம் எடுத்துக்கலாமா? ஆமா, திமுக தலைவராகலாம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவருக்கு ஜாதகத்துல அமைப்பு இருக்கு. எடப்பாடியுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? அதிமுக மீண்டும் வளர்ச்சியை நோக்கி போகுமா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி தலைமையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை அதிமுக சந்திக்கும். கட்சிக்குள்ள அதுல சந்தேகமே வேண்டாம். சீமானுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து 3 கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் மோடிக்கு சொன்ன பார்த்தீங்களா, சந்திரன் ஸ்ட்ராங். அதே மாதிரி சீமானுக்கு சந்திரன் ஸ்ட்ராங், செவ்வாய் ஸ்ட்ராங், ராகு ஸ்ட்ராங். ஆனா அவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து கொஞ்சம் வலுவிழந்து காணப்படுது. கெரியர் பீக்ல விஜய் இருக்காரு. இந்த நேரத்துல ஏன் ஒரு அரசியலுக்கு வரணும்? அது மாதிரியான ஜாதக அமைப்பு விஜய்க்கு இருக்கா சார்? அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவோம். இப்ப அவருக்கு அஷ்டமத்துக்கு சனி போய்கிட்டு இருக்கு விஜய்க்கா. ஆமா, இப்ப அவருடைய ஜாதகப்படி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் என்ன சார் சொல்லுது? அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? சிஎம் ஆகிறது கஷ்டம். MP எலெக்ஷன்ல இப்போ செலக்ட் ஆகலாம். பட் ஒரு பிரைம் மினிஸ்டராகவோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆகிறது வந்து கொஞ்சம் சிரமம். ஓகே, ஏன்னா அவருடைய ஜாதகத்துல எது வீக்கா இருக்கு அப்படின்னா, புதன் ரொம்ப வீக். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பரம்பரை ஜோசியர் திருமிகு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2024 பிப்ரவரி மாசத்துல இருக்கோம். இந்த வருஷம் இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆண்டும் கூட. தேர்தல் என்பது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு தேர்தல் நடக்க போகிற ஆண்டாக 2024 வருஷம் இருக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? குறிப்பாக தேர்தல் மாதம். இந்த தேர்தல் மாதம் என்பது மிக முக்கியமான மாதம். ஏப்ரல் மாதம் தான் நடக்க போகுது. குறிப்பாக இந்த சித்திரை வைகாசி. இந்த சித்திரை வைகாசியில என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு? இல்ல, இந்தியாவை பொறுத்தவரையும் சரி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சரி, நம்ம நினைத்து பார்க்க முடியாத பல மாற்றங்கள் வரும். என்ன மாதிரியான மாற்றங்கள்? அரசியல் கூட்டணிகள்ல மாற்றங்கள் வரலாம். அது மாதிரி மனிதர்கள், இப்போ இங்க இருக்கிறவங்க பாதி பேர் அங்க போகலாம், அது மாதிரியான விஷயங்கள். இவங்களோட சேருவாங்களா, இவங்களை விட்டு வெளியில வந்துருவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம செவ்வாயினுடைய நகர்வு அப்படிங்கிறது அடுத்தடுத்து நகரக்கூடிய நகர்வுகள். இப்போ வந்து செவ்வாய் மகரத்துல உச்சமாயிட்டாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உச்சமாயிட்டாரு. அடுத்து ஒரு 45 நாள்ல கும்பத்துக்கு வருவார். அப்ப செவ்வாய் சனி சேர்க்கை, அதுக்கப்புறம் செவ்வாய் ராகு சேர்க்கை, அப்புறம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை, அப்புறம் செவ்வாய் குரு சேர்க்கை அப்படின்னு வருது. ஓகே, இந்த அமைப்பு எதுவுமே ஒரு நல்ல அமைப்பு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம செவ்வாய் தான் வந்து, அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து சூரியன், ஆட்சி அதிகாரம்ங்கிறது செவ்வாய். ஓகே, அரசியலுக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சனியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஏன்னா சனி ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, தப்பா நினைக்க வேண்டாம், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஆனா அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு ஒரு ஒரு
ஸ்பான்டேனியஸா முடிவெடுக்கிறது, ஒரு ஒரு விதமான ஒரு நெளிவு சுழிவோட நடந்துக்கிறது, கொஞ்சம் சூழ்ச்சியோட நடந்துக்கிறது. அந்த வார்த்தை தப்பான வார்த்தை தான், பட் அதுதான் உண்மை. பஞ்சமா பாதங்களையும் செஞ்சாதான் ஒருத்தர் அரசியல்வாதி. அரசியலுக்கு அப்ப இந்த 3 கிரகங்களும் வலிமையா இருக்கணும், பிளஸ் ஜாதகத்துல குரு வலிமையா இருக்கணும். ஓகே. அப்ப இதெல்லாம் அப்ப இந்த அதனால நம்ம செவ்வாய் வந்து முக்கியமா நாம வந்து எடுத்துக்கணும். ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்குரிய கிரகம் சூரியன். ஆட்சி அதிகாரத்துக்குரிய கிரகம் செவ்வாய். பிளஸ் சனியோட சேரும்போது நாம இந்த விஷயங்களை நாம எடுத்துக்கிறோம். அதனால செவ்வாயினுடைய ஒரு 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 போக்கு, செவ்வாயினுடைய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா இல்லை. ஓகே சார். அதாவது தேர்தல் நடக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் என்பது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல மீண்டும் பாஜகவை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக என்ன சொல்றாங்கன்னா 400 இடங்களை ஜெயிப்போம்னு சொல்றாங்க. என்ன நடக்குமா, இல்ல வந்து அவங்க ஆட்சியை விட்டு கீழே இறக்கப்படுவார்களா? ஜாதக ரீதியா என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, இப்ப அந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம சித்திரை, வைகாசி அந்த மாதங்களை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேதி வர வரைக்கும் நம்ம எதையும் சொல்ல முடியாது, நிர்ணயம் பண்ண முடியாது. நம்ம குறைந்தபட்சம் அந்த சித்திரை, வைகாசி அப்படின்னு நாம வந்து வச்சுக்கலாம். இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீண்டும் மேல இப்ப என்ன கட்சி இருக்கோ அதுதான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. பாஜக தான் மீண்டும் ஆட்சி பிடிக்கும், அதற்கான வாய்ப்புகள் அதுதான் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு அந்த சீட்டுகளின் எண்ணிக்கை வருமாங்கிறது தெரியல. 400ங்கிறது அவங்களுடைய ஒரு எய்மா இருக்கலாம். பட் இது நம்ம எடுத்துனோம்னா ஒரு 280 இருந்து 340, அந்த ஒரு 325 அந்த ஒரு இதுக்கு தான் வருமே தவிர ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள்ங்கிறது குறைவுதான். கிளீன் ஸ்வீப்ங்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்ல, ஆமா. ஏன்னா இப்ப நமக்கு தலைமை தாங்கக்கூடிய பதவியில யார் இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அவர் தான் வந்து தேரோட்டி இல்லையா? இப்ப தலைமை தாங்க பதவியில இருக்கக்கூடியவர், அவருடைய ஜாதகப்படி அது மீண்டும் வருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா. ஓகே. அப்படின்னா மோடியுடைய ஜாதகத்தை நீங்க மையமா வச்சுதான் மறுபடியும் பாஜக அப்படின்னு சொல்ல வரீங்க? அவருடைய ஜாதகம் எடுத்துனோம்னா, அவர் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. பிறந்தது விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. இப்போ விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியா இருக்கும்போது அவருடைய ஜாதக அமைப்பு, அவருக்கு நம்ம நல்ல ஒரு ஜாதகப்படி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, சனி எப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப பலமா இருக்கோ அப்பெல்லாம் அவர் வந்து ஒரு படி ஏறுவார் அவருடைய ஜாதகப்படி. ஸோ அதனால அவருடைய ஜாதகப்படி இப்ப பார்க்கும்போது மீண்டும் அவர் வருவதற்கான வாய்ப்புகள். இப்ப அவருக்கு சனி வந்து ரொம்ப, இப்ப நான் அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் கூட அது அவருக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்ப அவர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மாதிரி ரொம்ப சுலபமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் 400 சீட்டு, 450 சீட்டு அப்படிலாம் எதுவும் வாய்ப்புகள் இல்லை. பட் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா மோடி என்றால் பாஜக, பாஜக என்றால் மோடி தான். சோ மோடியுடைய ஜாதகத்தை மையமா வச்சுதான் நீங்க வந்து பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும்னே சொல்றீங்க. மோடி இந்த 5 வருஷ டென்யூரை முடிவு பண்ண பிறகு பாஜகவுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கும் சார்? குறிப்பா நீங்களே சொல்றீங்க 3வது முறை மோடி தான் பிரதமர், கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரே ஆட்சி இருக்க போகுதுன்னு சொல்ல வரீங்க. அதற்கு பிறகு என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, அந்த 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 நேரத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வந்து பார்க்கும்போது மீண்டும் இவங்களே வருவதற்கான வாய்ப்புகள் சொற்பம். ஸோ இப்போ உதாரணமா 2026 அதுல இருந்து ஒரு 5 வருடங்கள் நம்ம பார்க்கணும். 2031 எடுக்கும்போது அந்த நேரத்துல நம்ம இந்தியாவினுடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நேரம். ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 2031 கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அந்த சமயத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நம்ம எடுத்து பார்க்கும். 2031 தான் கூட்டணி ஆட்சி. 2026 இந்த தேர்தலுக்கு பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து நான் வந்து சில கேள்விகளை நான் உங்களுக்கு வைக்கிறேன். குறிப்பாக காங்கிரஸினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? குறிப்பாக காங்கிரஸினுடைய இளம் தலைவராக வர்ணிக்கப்படுவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். ராகுல் காந்தியுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? இதுல இன்னொரு ஒரு கேள்வி நம்ம இணைச்சே பார்த்துலாம். பிரியங்கா காந்தி நம்ம அதிலேயே இணைச்சு அடுத்த கேள்வியா கேட்கலாம் நினைச்சேன். இந்த 2 பேருடைய ஜாதகத்திலயுமே செவ்வாயும் ராகுவும் ரொம்ப பலமா இருக்கு. ஓகே. இப்ப யார் ஒருவருடைய ரொம்ப ஒரு எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் யார் வச்சுமே அவன் கேட்க மாட்டான்ப்பா. அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வான். யார்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வான் அப்படின்னு சில பேருடைய, இப்ப நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதமா நம்ம பார்ப்போம். யாருடைய அட்வைஸையும் அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வான். அந்த ஜாதகம் இப்பதான் இவங்க 2 பேருடைய ஜாதகமா இருக்குது. ராகுலுக்கும் பிரியங்காவுக்குமேவா? அவங்க ஜாதகமும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. செவ்வாயும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ராகுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்க பிராக்டிக்கலா
நீங்க நீங்க அதாவது ஜாதகத்துல இருக்கிறது தான் பலன்கள்ல வரும், பலன்கள்ல இருக்கிறது தான் ஜாதகத்துல இருக்கும். இப்ப உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேன். கடக ராசியில ஒருத்தர் பிறந்திருப்பாரு. அவர் ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருக்கு நீங்க கடக ராசியில ஒரு உலகத்துல எந்த இடத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். அவருக்கு வந்து சீக்கிரமா ஜலதோஷம் வந்துடும். ஜலதோஷம் சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இப்போ உதாரணமா ஏசிக்கு நேரப்படுத்திருந்தாலோ, இல்லை ஃபேனுக்கு கீழே படுத்திருந்தாலோ, இல்லை ஒரு விண்டோ திறந்து வச்சுட்டு நைட்டு டிராவல் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து ஈஸியா சளி வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷனா, பட் இவங்களுக்கு சீக்கிரமே ஆயிடும். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஸோ அது அப்போ இது எப்படி நம்ம உலகத்துல எப்படி மாற்ற முடியும்? அது மாதிரி இந்த செவ்வாய் ராகு ஆதிக்கத்துல பிறந்தவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு எளிமையான ஒரு உதாரணம் நாம சொல்லலாம். இப்போ உதாரணம் ஒருத்தர் மிதுன ராசியில பிறந்திருப்பான், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே மிதுன ராசியில ராகு இருக்கிற மாதிரி பிறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், யாருடைய பேச்சையும் கேட்காம தனக்கு என்ன தோணுதோ அதுதான் சரின்னு கடைசி வரைக்கும் நிற்கிறது. அது தப்பா இருந்தா கூட அதுதான் சரி அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரை ஒரு ஜோதிடரா நம்முடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சமாவது பெரியவங்க பேச்ச கேட்கணும். ஓகே, அதுதான் ஒரு ஜோதிடரா நாம செய்யக்கூடிய அட்வைஸ். இப்ப பரிகாரம்ங்கிறது என்ன? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறை நம்ம வந்து திருத்திக்கிறது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது. அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது. ஆமா. ஸோ நம்ம கோவில்ல போய் பரிகாரம் பண்றதெல்லாம் தாண்டி முதல்ல நம்மளை சீர்படுத்திக்கணும். அப்போ அவருக்கு ஒரு ஜோதிடரா என்னுடைய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. அவருக்கு அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அவரு இப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அங்க கட்சியில பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி அதன் பிறகு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சியையும் நேரு குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது. நேரு குடும்பம் இல்லாமல் ஒரு காங்கிரஸ் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே. அவர்கிட்ட தான் கட்சி இருக்கு. அவரை வட இந்திய ஊடகங்கள் என்ன வர்ணிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட மன்மோகன் சிங்கோட கம்பேர் பண்ணி தான் அவரை வர்ணிக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டரா இருந்தாரோ அதே மாதிரிதான் கார்கே அவர்களும் ஒரு பொம்மை காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. அதாவது 10 ஜன்பத் என்ன உத்தரவுகள் கொடுக்குறாங்களோ அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய தலைவரா தான் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு. மீண்டும் ஒரு கலகக்குரல் வருமா சார்? காங்கிரஸ்குள்ள வந்து ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ ஒரு தலைவராக உருவெடுத்தால் அந்த கட்சி என்பது சீரான வளர்ச்சியை நோக்கி பயணிக்குமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு பாதகங்களை அவங்களுக்கு கொடுக்கும்? இதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா சார்? இல்லை, இப்போ கார்கேவினுடைய ஜாதகப்படி அவருக்கு 2026, 27 அதுல வந்து டைம் வந்து கொஞ்சம் சரியா இல்லை. ஓகே, ஜாதக கொஞ்சம் தாண்டணும் அவரு. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இப்ப ராகுல் காந்தியினுடைய ஜாதகமோ இல்ல பிரியங்கா காந்தியினுடைய ஜாதகமோ தலைமை பதவிக்கு அவங்க வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு அனுகூலம் கிடையாது, கட்சிக்கு அனுகூலம் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா ஒரு 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 அரசியல் பொதுவாவே ஒரு சாதாரண மனிதருக்கும் சரி, ஒரு ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கும் சரி, 3 கிரகங்கள் ரொம்ப வலிமையா இருக்கணும். சூரியன் ரொம்ப வலிமையா இருக்கணும், செவ்வாய் ரொம்ப வலிமையா இருக்கணும், சனி ரொம்ப வலிமையா இருக்கணும். ஓகே, மீன்வேல் குருவினுடைய பார்வை நல்லா இருக்கணும். ஓகே, தமிழ்நாட்டுல அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. யார் சார் அது? உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வலிமை, ஓகே, செவ்வாய் வலிமை, சனி வலிமை பிளஸ் குருவினுடைய பார்வையும் நல்லா இருக்கு. ஓகே, உதயநிதி பத்தி பின்னாடி பேசுவோம். ஆமா, அதுக்காக சொல்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யார் ஒருவருக்கு ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கோ அவங்க எல்லாம் அரசியல ரொம்ப அதிகமா ஈடுபடும். ஓகே, குரு பார்வையில் சூரியன் செவ்வாய் சனி இவங்க ஆதிக்கமா இருக்கணும். ஆமா, அவருக்கு என்னன்னா ராகு ஆதிக்கம் அதிகமா இருக்கு ராகுல் காந்தியில. ஓகே, அப்ப ராகு ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது என்ன, இப்ப ராகுங்கிறது வந்து நம்ம வந்து கருங்கோள்னு தூய தமிழ்ல சொல்லுவோம். ஆமா, சாயாகிரகம். இது நிழல் கிரகம் சொல்லுவோம். கருங்கோள், செங்கோள். ராகுன்னா கருங்கோள், செங்கோள். இன்னும் ரொம்ப பழமையான ஜோதிடர்கிட்ட போய் கேட்டா கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கிராம ரெண்டுமே பாம்பு. ஆமா, திருநெல்வேலி சைடுல பாத்தீங்கன்னா கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யார் ஒருவருக்கு ராகு ஆதிக்கத்தில் ரொம்ப பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள். இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா பாசிட்டிவா யோசிக்க மாட்டாங்க, அதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. ஓகே, ஸோ அப்போ ராகு ஆதிக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இவங்க தலைமை பதவிக்கு வந்தாங்கன்னா இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது தலைகீழாகத்தான் இருக்கும். ஓகே, இப்ப உதாரணமா இப்ப நாளைக்கு ஆட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2031 காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமையில ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே ஆட்சி வந்து தலகலத்துரும். ஓகே, அப்ப அத மாதிரியான அமைப்பு அவர் ஜாதகத்துல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நிமிஷத்துல இருந்தே அவர் வந்து கொஞ்சம் பெரியவங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறது நல்லது. தலைமை பதவிக்கு வர்றது வந்து கொஞ்சம் சிரமம்.
ஓகே. பிரியங்கா காந்தி அவர்கள்? அவங்களுக்கும் சேம் இதுதான். அவங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்க ஆக்சுவலா ஆணா பிறக்க வேண்டிய பிறப்பு. அது வந்து பெண்ணா பிறந்திருக்கு. அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஆண் கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. ஓகே. ஆண் கிரகங்கள்ங்கிறது சூரியன், செவ்வாய், குரு இதெல்லாம் ஆண் கிரகங்கள்ல வரும். ஆண் கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. அப்ப ஆண் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே. சோ அதாவது இந்திரா காந்தி மாதிரி எப்படி துணிச்சலா முடிவெடுத்தாங்களோ அது மாதிரி. ஆமா. இந்திரா காந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் செவ்வாய். ஓகே. அதாவது பியூர் செவ்வாய் வந்து ரொம்ப பலம் அவங்களுக்கு. அவங்க இன்னொரு 10 இயர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வல்லரசுங்கிற விஷயம் வந்து 2000லயே நடந்திருக்கும். ஓகே. 84ல காலமானாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2000ல வல்லரசுங்கிறது அவங்க இருந்திருந்தாங்கன்னா. பட் இப்போ அவங்க செவ்வாய் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி இந்திரா காந்தி. இவங்க இதுல வந்து இந்த இவங்க இதுல அவங்க ஆணா பிறக்க வேண்டியது. அவங்க வந்து டக்குன்னு யாரோட அட்வைஸும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க. இவங்க 2 பேருடைய ஜாதக அமைப்பு அப்படிதான் அமைஞ்சு. ஓகே. இந்த பிரியங்கா காந்தியும் சரி, ராகுல் காந்தியும் சரி, தலைமை பதவிக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? தலைமை பதவிக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காது கொடுத்து கேட்கறது. ஓகே. அது இவங்க 2 பேர்ட்டையுமே கொஞ்சம் வீக்கா இருக்கு. இல்லன்னு இல்ல, வீக்கா இருக்கு. ஓகே. அப்படின்னா இன்னைக்கு நேரு குடும்பத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் இவங்க 2 பேர் தான். காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலம் இவங்க நம்பிதான் காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா அவருடைய எதிர்காலம் வேற எங்கேயாவது மாநிலங்கள்ல கார்கே மாதிரி ஒரு தலைவர் வந்த மாதிரி பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் உடைய தலைமை பீடத்தை கைப்பற்றுவார்கள் நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா. 25 அதாவது 24, 25, 26, 27 இந்த 4 வருஷமும் காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள். ஓகே. அதாவது இந்திரா காங்கிரஸ் மாறினதுக்கு அப்புறம் அதுல இருந்தா நம்ம வந்து கணக்கெடுத்துப்போம். முதல்ல காங்கிரஸ் ஆரம்பிச்சதை நம்ம ஸ்தாபன காங்கிரஸ் அதை எடுத்துக்க முடியாது. இதுதான் நம்ம கணக்கெடு. அப்ப இதை எடுத்துக்கும் போது என்னன்னா அதன்படி பார்க்கும்போது இந்த வருடம், அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம். ஓகே. சோ 24, 25, 26, 27 இந்த 4 வருஷமும் காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள். ஓகே. ஏன்னா இப்ப கார்கேயை பொறுத்தவரை அவர் 25, 26 கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார். அப்படியே தமிழ்நாடுக்கு வருவோம் சார். தமிழ்நாடுக்கு எப்படி சார் இருக்கு கட்டமைப்பு? என்ன சார் சொல்லுது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுக்கு அரசியல் ரீதியாகவும் சரி, தமிழ்நாட்டு நலன் ரீதியாகவும் சரி என்ன சொல்லுது சார்? இல்ல இப்போ நம்ம பிரசண்டா பேசக்கூடிய சமயத்துல செவ்வாய் உச்சமா இருக்காரு மகரத்துல. ஓகே. அடுத்தது கும்பத்துல சனி. இப்ப அப்படியே செவ்வாய் டிராவல் பண்ணி நம்ம எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி கூட்டணி, அப்புறம் செவ்வாய் ராகு கூட்டணி, செவ்வாய் சூரியன் கூட்டணி, செவ்வாய் குரு கூட்டணி. இது 4மே சரியில்லாத கூட்டணி. இது எத்தனை காலம் வரைக்கும் சார் இந்த அடுத்த ஒரு 4-5 மாதங்கள் வச்சுக்கலாம். ஓகே. 4-5 மாதங்களுக்கு இதான் நிலைமை. ஆமா, இதான் நிலைமை. அப்ப அதனால என்ன ஆகும்னா யாரை நாம நண்பனா நினைக்கிறோமோ அவன் நம்ம முதுகுல குத்துவான். ஓகே. யாரை நம்ம ரொம்ப நண்பனா நினைக்கிறோமோ அவன் நம்மளுக்கு எதிரி ஆயிடுவான். யார் நம்மள ரொம்ப எதிரியா நினைக்கிறோமோ அவன் நமக்கு நண்பனாவான். இதெல்லாம் இந்த இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்குமாறா நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப இருக்கிற கூட்டணி இப்படியே தொடருமா அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமான விஷயம்தான். ஓகே. அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு சொல்றீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி. ஓகே. இவங்களோட சேருவாங்களா அப்படி நாம நினைச்சதெல்லாம் சேர்ந்துருவாங்க. ஓகே. இவங்களை விட்டு போகவே மாட்டாங்களே அப்படி நம்ம நினைப்போம், போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள். நான் வந்து டைரக்டாவே அரசியலாவே கேட்கிறேன். அதாவது காங்கிரஸும் திமுகவும் புரிய மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். 10 வருஷமா அவங்க கூட தான் இருக்காங்க. நடுவில் வச்சு ஒரு சின்ன மனக்கசப்பு. நான் நேரடியா உங்களுடைய வார்த்தையை நான் இன்டர்பிரேட் பண்றேன். அப்படின்னா காங்கிரஸ் அதிமுகவை நோக்கி போவாங்க, தெரியல, திமுக பாஜக நோக்கி போவாங்க. நான் இப்படி இன்டர்பிரேட் பண்றேன். அது சரியா தப்பா நீங்க தான் எனக்கு சொல்லணும். இல்ல, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய, ஏன்னா அந்த நேரத்துல நம்ம கிரகங்களுடைய வலிமை பார்த்தோம்னா அது மாறக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. இங்க வந்து மேக்சிமம் வந்து திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமா இருக்கு. ஏன்னா திமுகவினுடைய ராசின்னு ஒண்ணு இருக்கு. திமுகவோட ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. நீங்க அதனாலதான் நீங்க நல்லா நீங்க சரியா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கலைஞரும் வந்து ரிஷபம், திமுகவும் ரிஷபம். அதனால நீ நல்லா பாருங்க, ரொம்ப அந்த ரிஷபத்துக்கு எப்பெல்லாம் நேரம் சரியில்லையோ அப்பெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க. இப்ப ரிஷபத்துக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனால என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும் மேஜர் சீட்ஸ் வின் பண்றது டிஎம்கே தான். தமிழ்நாட்டை பொறுத்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. இந்த தேர்தலில் செலுத்துவாங்க. மேஜர் சீட்ஸ் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஓகே, அதுல சந்தேகமே கிடையாது. திமுக தலைவர், தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? இது நம்ம ஏற்கனவே இதே ஆதன்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்.
2023 நவம்பர்ல இருந்து 2025 மார்ச் வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. ஓகே, நவம்பர் டு மார்ச். அத போன நவம்பர்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். ஓகே, அப்ராக்சிமேட்டா 1.5 வருஷம். டைம் வந்து கொஞ்சம் சரியா இல்ல. இப்ப சரியா இல்ல அப்படிங்கும் போது அது சரியா இல்ல அப்படிங்கறதுல எல்லாமே அடக்கம். குடும்பம், ஆரோக்கியம், திரைமறைவு வேலைகள், முதுகுல குத்தக்கூடிய தன்மை, இப்போ அதை யாரை ரொம்ப நம்புறாரோ இவங்களை வந்து காலி பண்றது, நம்பிக்கை துரோகம். ஸோ அந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிறது வந்து எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரியா இல்லை. இப்ப இவர் யாரை நம்பி ஒரு பொறுப்பு, இப்ப உதாரணமா இப்ப எங்க தொகுதி இருக்கு, திருநெல்வேலி தொகுதி இருக்கு. திருநெல்வேலியில அவர் யாரை நம்பி நிப்பாட்டுறாரோ அவர் வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. ஸோ அதனால அவரு கொஞ்சம் டைம் வந்து சரியா இல்லை. அது மாதிரியான அமைப்பு. என்ன சார் பரிகாரம் இருக்கு? ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு ரெமடியா ஏதாவது இருக்கு? பொதுவா என்னை பொறுத்தவரை பரிகாரத்தின் மீது எனக்கு ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. பட் ருத்ரஹோமம் பண்றது ஒரு பெரிய பரிகாரம். ஓகே, ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவருடைய மனைவியர்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. ருத்ரஹோமம் பண்றது விசேஷம். இன்னொன்னு அவர் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காரு. அதனால சுக்கிர பிரீதி பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஸ்ரீரங்கத்துக்கு போய் நிறைய பண்ணுவாங்க. சுக்கிர பிரீதி அங்கதான் விசேஷம். ஏன்னா அது கல்யாண கஷேத்திரமா இருக்கிறதுனால சுக்கிர பிரீதி பண்றதும் ருத்ரஹோமம் பண்றதும் விசேஷம். ஓகே சார், அப்படியே அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. குருவின் பார்வையின் கீழ் சூரியனும் செவ்வாயும் சனியும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இந்த 4 கிரகங்களும் ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், அது உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க. உதயநிதி உடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நாம எடுத்துக்கலாமா? இல்ல, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவருடைய ஜாதகம் வந்து என்னன்னா யோக ஜாதகம். ஆமா, அது வந்து யோக ஜாதகம். இதே நம்ம ஆதன்ல வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வருவாரு, பதவி பெறுவார் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, 2017-18 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆதன்ல ஒரு இது எடுத்தோம். அப்ப அவருடைய ஜாதகம் கண்டிப்பா அரசியலுக்கான ஜாதகம், ஒரு யோக ஜாதகம். எதை வச்சு சார் யோக ஜாதகம்னு சொல்றீங்க? ஒரு யோகமான குடும்பம் தான், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்ல, கோல்டு ஸ்பூன்னே கூட நம்மளால சொல்ல முடியும். எதை வச்சு சார் யோக ஜாதகம்னு சொல்றீங்க? ஒருத்தருடைய ஜாதகத்துல இப்போ நம்ம ஒரு மனிதர்களுக்கு ஜாதகம் பார்க்கிறோம். ஆமா, நமக்கு ஜாதகம் பார்க்கிறோம். நமக்கு ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுடைய கேள்விகள் என்னென்ன இருக்கும்? நல்லா இருக்கும். எடுத்த உடனே கல்வி, அப்புறம் வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை, சொந்த வீடு, இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பதவி, தொழில் அப்படிங்கிறது நம்ம பதவியா கூட இருக்கலாம். ஆமா. அப்ப இது மாதிரி நாம வந்து பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்துல இந்த ஸ்தானங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 4ஆம் இடம் உத்தமம், 7ஆம் இடம் உத்தமம், 10ஆம் இடம், இது எல்லாமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு, அவர் வந்து பிறந்தது வந்து கும்பலக்னம். கும்பலக்னம். தாத்தாவினுடைய அமைப்பு அவர் ஜாதகத்துல அப்படியே அமைஞ்சிருக்கு. ஓகே, இவரு ஒரே ராசி. உதயநிதியும் ரிஷப ராசி தானா? ஆமா, இவரு ஒரே ராசி. அப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு யோகமான ஒரு அமைப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வேற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு அரசியலுக்கு வரல, அவர் வந்து இப்போ சினிமால இருக்காருன்னு வச்சுக்கோமே. சினிமால இருக்கும்போது என்ன பண்ணா, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு உச்ச நிலையில தொட்டிருப்பாரு. இப்ப அரசியலுக்கு வந்ததுனால அரசியல்ல ஒரு உச்ச நிலையில இருக்காரு. சினிமால இருந்தாருன்னா சினிமால வேற ஒரு லெவல்ல அவர் போய் உச்சமாயிருப்பார். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், இதை விட பெரிய தயாரிப்பு நிறுவனம், இப்போ அவர் இப்போ இருக்கிறதுல அதையும் தாண்டி சொல்றேன். ஓகே, ஸோ வேர்ல்டு லெவல்ல போறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ தொழில் பண்றாருன்னு வச்சுப்போம். உதாரணமா வந்துட்டு உங்களுக்கு உதயநிதி தொட்டதெல்லாம் தங்கமாகும் சொல்ல வரீங்க. அரசியல் இருக்குதுன்னா அரசியல் நமக்கு வெளியே தெரியுது. ஓகே, ஆனா உதயநிதி எந்த துறையில இருந்தாலும் தொட்டதெல்லாம் தங்கமாகும் சொல்ல வரீங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். ஓகே, இன்னொன்னு, உதயநிதிக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்னன்னா குருவினுடைய ஸ்ட்ராங். இப்போ மகர லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா குரு வந்து வீக்கு, அவர் கும்ப லக்னமா இருக்காரு, அதனால குருவும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாதகத்துல. அதனால அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப யோகமான ஒரு காலகட்டமா இருக்கு. ஓகே சார், எந்த அளவுக்கு சார் உச்சத்தை போவாரு? தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடத்தை அலங்கரிப்பார். திமுகவுடைய அடுத்த முதல்வர் ஆமா உதயநிதி ஸ்டாலின் நாம எடுத்துக்கலாமா? ஆமா, திமுக தலைவராகலாம், தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிற அளவுக்கு அவருக்கு ஜாதகத்துல அமைப்பு இருக்கு. ஓகே,
உதயநிதி ஜாதகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆமா. ஜாதகம்னு சொல்ல கிட்டத்தட்ட வரீங்க. வாலி ஜாதகம் மாதிரிதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா வாலி எதிர்த்து யார் போரிட்டாலும் அவங்களுடைய பாதி சக்தி வாலிக்கு போயிடும். ஆமா. அந்த மாதிரியான அந்த ஜாதக மாதிரி அமைப்பு. அமைப்பு இருக்கு அவருக்கு. ஏன்னா சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அது ஓகே. வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பலம் அது அவருக்கு. ஓ, அரசியலுக்கும் சூரியனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா அரசியல்ல வந்து டச் பண்ண முடியாது. அரசியல இப்போ உங்களுக்கு சூரியன் பலமா இருக்குன்னா நீங்க அரசியல டச் பண்றீங்க. நான் சூரியனுக்கு பலமா நான் மறுபடியும் அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் சூரியன் உச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அரசியலை நோக்கி போவாங்கன்னு சொல்ல வரீங்க. சூரியன் உச்சம் இல்ல, சூரியன் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகே, So அவர் சின்னமும் உதய சூரியன். அதனால அது ரொம்ப அது தொடர்பா இருக்கு. ஓகே சார், குறிப்பாக இந்திய அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு உதயநிதி போவாரா? இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா அது சில இப்ப அங்க அவருடைய இப்ப மேல அவர் மோடியினுடைய ஜாதக அமைப்பு வேற. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வத்தோட ஆசீர்வாதம் கூட இருக்கு. மோடி அவர்களுக்கு மோடிக்கு வந்து ஒரு பெண் தெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமா அமைஞ்சிருக்கு. ஓகே. அப்போ அவருடைய ஒரு ஸ்ட்ராங்குங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனியோட சேர்த்து அவருக்கு சந்திரனும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. சந்திரன் வந்து நீசம் சொல்லுவாங்க. பட் இதுல வந்து என்னன்னா அந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த 4 லக்னங்கள்ல பிறந்தவாளுக்கு வந்து அந்த பாதகாதிபதி தோஷம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால அது யோகமாயிரும் உங்களுக்கு. அதனால அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது இவர் மேல வரைக்கும் போவாராங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகே சார், இன்னொரு கேள்வி திமுக தரப்புல இருந்துதான். கனிமொழி எம்பி அவர்கள் அவங்க ஒரு பகுத்தறிவாளர். ஆமா, இதையெல்லாம் உங்களுக்கு பெருசா நம்பிக்கையும் கிடையாது. ஸோ ஏன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு இது ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. அடிக்கடி திருச்செந்தூர்லாம் போய் சத்துரசம்ஹார ஹோமம் எல்லாம் பண்றாங்க. அது வந்து திரைமறைவு செய்திகள் எல்லாம் நாம கேள்விப்படுற விஷயம். கனிமொழி அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு சார்? இல்ல அடுத்த ஒரு 3 வருஷம், அதாவது 24, 25, 26 மிட் வரைக்கும் உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஓகே. நிறைய போராட்டங்களை இன்னும், அதாவது வெளியில தெரியாத அளவுக்கு நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கலாம். ஓ, கொஞ்சம் சரியா இல்ல. அது குடும்பத்துக்குள்ளயா இல்ல கட்சிக்குள்ளயா இருக்கலாம், கட்சிக்குள்ள இருக்கலாம். இவங்க யார ரொம்ப நம்புறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது சில விஷயங்களை செய்யலாம். ஓகே. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதாவது எல்லாரையும் எளிதில் நம்பிடக்கூடாது. கனிமொழியினுடைய பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாரையும் டக்குன்னு நம்பிடுவாங்க. ஓகே. அதனால எல்லாரும் எளிதில் நம்பிடக்கூடாது. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பயன்படுத்தணும். ஓகே. அவங்க ஜாதகம் வந்து அதுதான் சொல்றது. ஓகே. அதாவது வரக்கூடிய 3 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான 2.5 வருஷம் அவங்களுக்கு 24, 25, 26. ஓகே சார், அப்படியே தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி முகாமுக்கு போலாம். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள்கிட்டதான் கட்சி என்பது கையில இருக்கு. தொடர்ச்சியாக ஒரு எடப்பாடியுடைய தலைமைக்கு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்குங்கிற ஒரு வாதங்களை அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அவரு கையில இருந்துச்சு. அதற்கு ஆட்சியில இருக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதே போல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. அதாவது எல்லாருமே திமுக 200 சீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. அதை டஃப் காம்படிஷன் கொடுத்து ஒரு மதிக்கத்தக்க வெற்றியை தான் அதிமுக பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் எடப்பாடி தலைவரா வந்த பிறகு அதிமுக ஒரு பெரிய வெற்றியை பெறவில்லைங்கிற ஒரு அரசியல் ரீதியான கூற்றை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. எடப்பாடியுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? அதிமுக மீண்டும் வளர்ச்சியை நோக்கி போகுமா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி தலைமையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை அதிமுக சந்திக்கும். கட்சிக்குள்ள அதுல சந்தேகமே வேண்டாம். இப்ப உதாரணமா ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்தது. அது வந்து முழுசா எடப்பாடி கையில வந்ததுக்கு பிறகுதான் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் நடந்தது. உங்களுக்கு தெரியும், கௌரவமான தோல்வி இருந்ததா இல்லையா? ஆமா, கௌரவமான தோல்விதான். அதே இப்ப தோல்வி அடைஞ்சாலும் ஒரு கௌரவமான தோல்வியா இருக்கும். அதுல சந்தேகம் வேண்டாம். சீட்ஸ் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அது எண்ணிக்கை வந்து இப்ப நம்ம தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேட்பாளர்கள் வச்சு நம்ம ஜாதகம் பார்க்கலாம். ஆனா இப்ப நம்மளால டூ ஏர்லின்னு சொல்ல வரீங்க. டூ ஏர்லி. பட் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சதவீத ஓட்டுகள் கண்டிப்பா வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையில நிச்சயமான முறையில உண்டு. அவருக்கு இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் யோகமான காலகட்டம் ஆரம்பம். சித்திரைக்கு பிறகு. ஆமா, ஏன்னா இப்ப அதுவும் வந்து இப்ப இந்த மாசி மாதம் பிறந்ததுன்னு வச்சுக்கோ. இப்ப நமக்கு இந்த பிப்ரவரி 13 மாசி மாதம் பிறக்கிறது. இதுக்கு அப்புறத்துல இருந்தே ஒரு மாற்றங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சு. ஓகே, கண்டிப்பா வர ஆரம்பிச்சு. அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க சித்திரை மாதத்திற்கு பிறகு இபிஎஸ்னுடைய ஒரு வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு.
ஓகே சார். ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய ஜாதகத்துல ஏதாவது சில குறிப்பிட்ட இபிஎஸ் உடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? 18 வருஷத்துக்கு அப்புறம் யோகமான காலகட்டம் வந்திருக்கு எடப்பாடி அவர்களுக்கு. பர்சனலா அவருடைய ஜாதகத்துக்கு 18 வருடத்திற்கு பிறகு ஒரு யோகமான காலகட்டம் இப்ப வந்திருக்கு. ஓகே. இது அவருக்கு ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும், அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஓகே, கட்சிக்கும் நீங்க ஒரு சார்ந்த வளர்ச்சியை கொடுக்கணும் கண்டிப்பா சொல்ல வரீங்க. ஆமா. அதாவது இபிஎஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பவர் தான் ஓபிஎஸ். எப்படியாவது இபிஎஸ் நாம காலி பண்ணிடணும், இபிஎஸ்க்கு கவுண்டர் கொடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளாவே ஓபிஎஸ் வச்சிருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு கட்சியை வெளியேற்றி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்துக் கொண்டார் இபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் உடைய ஜாதகம் என்ன சொல்லுது? குறிப்பாக தொடர் தோல்விகள்ல இருக்காரு, இன்னொரு கட்சியை சார்ந்து பயணிக்கக்கூடிய நிலைமையில தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. ஓபிஎஸ் உடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, 2017 பிப்ரவரி வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? ஒரு அதிமுக அரசுல ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரு தலைவராக தான் அவர் இருந்தாரு. குறிப்பா தர்ம யுத்தம் நடத்தின பிறகு எடப்பாடியும் அந்த ஸ்டேட்டஸை ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்தாரு. இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். 2016 அதிமுகவினுடைய தலைவி மறைந்தாங்க. ஆமா. 2017 பிப்ரவரில இருந்து அவருக்கு பதவி போயிடுச்சு. ஆமா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகப்படி ராகு கேதுனுடைய தோஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. அவர் ஜாதகப்படி அதுல இருந்து 12 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 17ல இருந்து 12, 17, 27, 29, 2029 வரைக்கும் நேரம் சரியா இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கா? அதாவது ஒரு மனிதனுக்கு சில நேரங்கள்ல எப்படின்னா அந்த கெட்ட நேரம் அப்படிங்கிறது, இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. துளாராசிக்காரங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2012ல இருந்து நேரம் சரியா இல்ல. ஓகே. 2012ல இருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் நேரம் சரியா இல்ல. இப்ப நீங்க ரிஷபராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014ல இருந்து 2020 வரைக்கும் டைம் சரியா இல்ல. இப்படியே ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அவருடைய ஜாதகப்படி 2017 பிப்ரவரியில இருந்து 2028, 29 வரைக்கும் நேரம் சரியா இல்ல. ஓகே. அப்ப இந்த சமயத்துல அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவங்க அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நாம நடந்துக்கணும். அதை அவர் செய்ய மாட்டார். எப்படி செவ்வாய் ராகு ராகுல் காந்திக்கு வீக்கா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து இவரை வீக் ஆகுது, அது மாதிரி இவருடைய ஜாதகத்துல ராகு கேது தோஷம் ரொம்ப கடுமையா இருக்கு. ஓகே. சோ அதனுடைய பிரச்சனைகளுடைய வீரியம் தான் இன்னும் அவருக்கு போயின்னு இருக்கு. இப்ப இன்னும் நம்ம இதுல நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் பாருங்களேன். 2026 மத்தி, அதாவது 2026 ஜூன்ல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் மோசமா இருக்கும் ஒரு நிலைமை. ஓகே. இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே வரப்போகுது, அதுதான் நேரம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பேரிடிகள் தான் ஓபிஎஸ்க்கு வரும் சொல்ல வரீங்களா? கண்டிப்பா வரும். 2029 வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு போதாத காலம் தான். தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக தற்போதைக்கு பாஜக தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேரம் எப்படி இருக்கு? அதே போல அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் என்ன சார் சொல்லுது? அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? இல்ல, ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது ஒரு ஜோதிடருக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, யார் பார்க்க வந்திருக்காங்களோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியோ, இல்ல ஜோதிடருக்கு மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்கோ அதை சொல்லக்கூடாது. ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். சரியா? அவருடைய ஜாதகப்படி அவர் நேரடி அரசியல்ல அத நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைமை பதவிக்கு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். ஓகே. எலெக்ஷன்ல போட்டிட்டு ஒரு பதவியை அண்ணாமலையால பெற முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? பெற முடியுதுல பயங்கர சிரமங்கள் இருக்கு. ஓகே. பயங்கர சிரமங்கள் இருக்கு. அது விளையாட்டு காரியம் இல்ல அவர் ஜாதகப்படி. ஏன்னா இப்போ அவருடைய நேரப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2020 டிசம்பர்ல இருந்து 2025 டிசம்பர் வரைக்கும் அவருக்கு டைம் சரியா இல்ல. ஓகே. 2025 டிசம்பர் வரைக்கும் அவருக்கு நேரம் சரியா இல்லை. அது வரைக்கும் போராட்டங்கள் அது இது எல்லாம் அந்த மாதிரிதான் அவர் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க உதாரணமா இப்ப நம்ம கேட்கலாம், அவர் என்ன எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டிட்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னா ஜெயிக்கலாம். சிஎம் ஆறுது கஷ்டம். எம்பி எலெக்ஷன்ல இப்ப செலக்ட் ஆகலாம். பட் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகவோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆறுது கொஞ்சம் சிரமம். ஓகே. ஏன்னா அவருடைய ஜாதகத்துல எது வீக்கா இருக்கு அப்படின்னா புதன் ரொம்ப வீக். ஓகே. புதன் ரொம்ப வீக்.
ஸோ அது கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நீங்க நல்லா பாருங்களேன். புதனுக்கும் வாக்குக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? ஆமா, புதனுக்கும் வாக்குக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது அவர் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி, இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல, அந்த அர்த்தத்துல நான் சொல்லலைங்கிற மாதிரி நீங்க நிறைய இன்னும் நான் இது மட்டும் இல்ல, ஓகே, இன்னும் நாம நிறைய பார்க்க போறோம். இது ஓகே. மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம். பட் அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங். பர்சனலா அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங். அவர் ஒரு 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 பதவிக்கு வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரொம்ப நம்ம தலைமை பதவி அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஓகே. சிரமம். அதாவது வார்த்தையை கட்டுப்படுத்தணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, ஆனா கட்டுப்படுத்த முடியாது அவரால. காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து சென்சிட்டிவ். பேசிக்கா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஈஸியா அவர் வந்து தூண்டிவிட முடியும். ஆமா, அதாவது ஈஸியா கோவப்பட்டுருவாரு, ஈஸியா சிரிச்சிருவாரு, ஈஸியா அழுதுருவாரு. ஓகே, ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்ல வரீங்களா? பயங்கர சென்சிட்டிவ். திங்க் பண்றதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை அவர்கிட்ட அதிகமா இருக்கு. ஓகே, அதனுடைய அமைப்பு தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். ஓகே. 2025 வரைக்குமே ஒரு 25 டிசம்பர் வரைக்கும். ஓகே சார். அதாவது பரிகாரம்லாம் எதுவும் இருக்கா சார் அவருக்கு? பரிகாரம் வந்து ஆல்ரெடி நம்ம கேள்விப்படுறோம். சண்டி ஹோமம் பண்ணணும் இருக்கு. சண்டி ஹோமம் பண்ணினா அவருக்கு சிறப்பா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் பழனிக்கெல்லாம் போறேன்னு அவர் சொல்றாரு. ஒரு நீங்க ஆபீஸ் பாத்தீங்கன்னா சுத்தி சாமி படங்கள், குறிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்னு கருங்காலி நிறைய பயன்படுத்துறாருன்னு கேள்விப்பட்டோம். நல்லது, அதெல்லாம் சிறப்பு தான். அவர் ஜாதகப்படி சிறப்பு. அவருடைய ஆபீஸ்லயே குக்கே சுப்பிரமணியா படம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அவர் ஜாதகத்துல இப்போ பொதுவா ஒரு மனிதனுடைய ஜாதகம் எடுத்துக்கும் போது அந்த ஜாதகத்தினுடைய எது வீக்கா இருக்கோ அதை வந்து வழிபாடு செய்யணும். வழிபாடு பண்ணோம்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவோம் நாம. அவர் ஜாதகத்துல செவ்வாய் வந்து கொஞ்சம் வீக்கு. செவ்வாய் முருகன். அதான் சரி, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் தலைவர்கள்ல ஒருவர் சீமான். அரித்மெட்டிக்கலா பார்த்தா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3வது பெரிய கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். கிட்டத்தட்ட 32 லட்சம் ஓட்டு வரைக்கும் கடந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அரித்மெட்டிக்கலா அதுவும் சரியும் கூட. சீமானுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி இப்போ இருக்கிற வீச்சை விட இன்னும் அதிகமா வளருவாங்களா? அந்த கட்சி ஜாதகமும் சரி, சீமான் அவருடைய ஜாதகமும் சரி, என்ன சார் சொல்ல வருது? இல்ல, சீமானுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து 3 கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் மோடிக்கு சொன்ன பார்த்தீங்களா, சந்திரன் ஸ்ட்ராங். அதே மாதிரி சீமானுக்கு சந்திரன் ஸ்ட்ராங். ஓகே. செவ்வாய் ஸ்ட்ராங், ராகு ஸ்ட்ராங். ஓகே. ஆனா அவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து கொஞ்சம் வலுவிழந்து காணப்படுது. ஓகே. இப்போ அந்த சூரியன் வலுவிழந்து காணப்படுறதுனாலதான் யாராவது ஒருத்தர் உனக்கு கவர்னர் போஸ்ட் தர நீ போயிட்டுனா கூட போக மாட்டாரு. ஏன்னா சூரியன் வலு இல்லை. அப்போ ஒரு 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 நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட அவர் வந்து எலெக்ஷன்ல போட்டியிட்டு தன்னுடைய ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, அது மாதிரி ரொம்ப சீக்கிரமா சென்சிட்டிவ் ஆயிடுறாரு பாருங்க. திங்க் பண்றதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை அதுவும் அவருடைய ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்கு. ஓகே. ஒரு ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்தாலே இந்த தன்மை அதிகமாயிடும். ஓகே, ரொம்ப சென்சிட்டிவான மாறிடுவாங்க. ஆமா, ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வேகம், சந்திரனும் வேகம். அப்போ டக்குன்னு இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க முதல்ல கை வச்சிருவாங்க. ஓகே. ஆமா, அவரு கொஞ்சம் துடிப்பான நபரும் கூட. அவரு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறது, போட்டு பார்க்கலாம் வாடான்னு மேடையிலேயே கூப்பிடுறாரு அவரு. ஆமா. சோ அது மாதிரியான அமைப்பு அவர் ஜாதகத்துல இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையும் சரி, அடுத்த எலெக்ஷனை பொறுத்த இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரையும் சரி, ஓட் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். சார், குறிப்பாக சீமானுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு சார். ஏடிஎம்கே கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. வெளிப்படையா பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டேன், நின்னா தனியா தான் நிப்பேன்னு சொல்றாரு. அதற்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதனாலதான் அவருக்கு யார் கூடயும் ஒத்து வராது. ஓ, இப்போ நீங்க பர்சனல் லைஃப் சரி, வெளியில உள்ள லைஃப் சரி, கூட இருக்கிற நண்பர்கள் சரி, நீங்க பாருங்க, அவர் கூட நீண்ட கால நண்பர்கள் ரொம்ப சொற்பமா இருப்பாங்க. இந்த நெருங்கி பழகிய தம்பிகள் கூட இப்ப அவரை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை தான் நம்மளால பார்க்க முடியும். காரணம் அதுதான் காரணம். ஓகே. ஏன்னா கடன்னு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிடுறாரு அவரு. சோ அது வந்து அவர் ஜாதகத்துல அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. ஓகே. இப்ப அதை மாத்தணும்னா மாறாது. ஓ, ஒரு ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அது அமைப்பு தான். அதை மாத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். பரிகாரம் கிடையாது.
அவருக்கு நீங்க இப்ப அந்த அவர் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனாலதான் முருகனுடைய பயணம் ரொம்ப ரொம்ப ஓகே. நிறைய எடுப்பாரு பாருங்க. ஆமா. நிறைய எடுக்கிறது முருகனுடைய விஷயங்கள் தான் நிறைய எடுப்பாரு. செவ்வாய் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. ஓகே. சோ அதனாலதான் முருகனை ரெஃபரன்ஸா பல இடங்கள்ல பல பேசுறாரு, இடங்கள்ல முருகனை பேசுறாரு. தொடர்ச்சியா கொண்டாடுறாரு ஆமா. சீமான். ஓகே சார். சார் அப்படியே சசிகலாவுடைய ஜாதகம், சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. மீண்டும் போயஸ் கார்டனுக்கு போயிருக்காங்க. ஹபிபுல்லா சாலையில இருந்து போயஸ் கார்டனுக்கு போயிருக்காங்க. மறுபடியும் போயஸ் கார்டனை ஒரு அதிகார பீடமாக மாற்ற வேண்டும்ங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. சசிகலாவுடைய ஆசை என்பது பலிக்குமா சார்? ஏன்னா ஏகப்பட்ட கடவுள் வழிபாடு, ஏகப்பட்ட நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. என்ன சார் சொல்ல வரீங்க? அவங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? இல்ல, எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு பரிகாரம் சொல்றோம். ஆமா. பரிகாரம் வேற, பிரார்த்தனை வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பரிகாரம் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து எதெல்லாம் நமக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிற சொல்றது வேற. பிரார்த்தனை அப்படிங்கறதான் நம்ம இந்த கோயிலுக்கு போறது, வழிபாடு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றது. அவங்களுடைய ஜாதகப்படி இன்னுமுமே கொஞ்சம் வந்து வீக்கான ஒரு நேரம் தான் போயின்னு இருக்கு. மறுபடியும் அவங்க வந்து ஒரு அதிகார மையத்துக்கு வருது கொஞ்சம் சிரமம். ஓகே. அது அவங்க என்ன பரிகாரம் பண்ணினாலும் அது அப்படி அமைப்பு அப்படிதான் இருக்குது. ஓகே சார். டிடி வித்யாகரன் இவருடைய ஜாதகம், ஒரு நல்ல அட்வைசர் தலைமை பதவிக்கு வர முடியுமா? அட்வைசர் தலைமை பதவிக்கு எப்போதுமே வர முடியாது. டிடிவி தினகரன் ஒரு நல்ல அட்வைசர். இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் நான் சொல்றேன். டெண்டுல்கர் வந்து நல்ல பிளேயர். ஆமா. ஏன் கேப்டனா வின் பண்ண முடியல? டெண்டுல்கரை கம்பேர் பண்ணும்போது எம்எஸ் தோனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் கிடையாது. ஆனா கேப்டன்சி பாருங்க. அப்ப டிடிவி அண்ணனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர் ஜாதகம் வந்து ஒரு நல்ல அட்வைசர். ஓகே. குரு வந்து ரொம்ப ஆதிக்கம். அப்ப குரு ஆதிக்கமா இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து நீ இதை மாதிரி நடந்துக்கோப்பா, நீ இப்படி நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்றது அவருக்கு சரியா வருமே தவிர ஒரு வின் பண்ணி தலைமை பதவிக்கு வருவதுங்கிறது கொஞ்சம் வீக். ஓகே. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே சார். அதே போல பாமக மருத்துவர் ராமதாஸ், அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ், இவருடைய ஜாதகம். ஏன்னா இவங்க பாமக இல்லாம முன்பொரு காலத்துல வந்து யாரு வெற்றி கூட்டணியோ அந்த கூட்டணி வந்து பாமக தான் தீர்மானிப்பாங்க. பாமக எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதையெல்லாம் இப்போ காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. பாமக இல்லாமலே ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க, கட்சியெல்லாம் வந்திருக்காங்க. பாமகவுடைய எதிர்காலம், அதே போல அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ், இவர்களுடைய ஜாதகம் என்ன சார் சொல்ல வருது? ஆக்சுவலா அன்புமணி அண்ணனை பொறுத்தவரை வந்து இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நிலவரங்கள் அவருக்கு பர்சனலா அவருக்கு அனுகூலமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஆவாரா? மத்திய அமைச்சர் ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு பதவி அவருக்கு கண்டிப்பா உண்டு, அது இருக்கு. பட் அவருடைய தலைமை அப்படிங்கிறது கட்சியினுடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. ஓகே. ஏன்னா அடுத்த தலைவர் அவராதான் இருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்தான் அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சரியா இல்ல. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, சூரியனுக்கு சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல போயிடுத்துன்னா வெற்றியை கொண்டு வருவது சிரமம். ஓகே. அப்படின்னு சொல்ல சஷ்டாஷ்டம் ஒண்ணும் இல்ல, வார்த்தையை சம்ஸ்கிருத. சூரியன்ல இருந்து 8வது வீட்டுல சந்திரனோ இல்ல சூரியன்ல இருந்து 6வது வீட்டுல சந்திரனோ இருந்தா தலைமை பதவிக்கு வந்து வெற்றியை கொண்டு வருவது சிரமம். ஓகே. அப்படின்னு ஜோதிட கணக்கு. நீங்க ஜெயலலிதா அம்மாவினுடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டுல சந்திரன். வெற்றி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சூரியன் கூட சந்திரன் இணைவு கலைஞர் ஜாதகம். ஓகே. எப்படி வெற்றி வந்ததுன்னு தெரியும். அத மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பக்கத்துல இருக்கணும், இல்லாட்டினா எதிரெதிரா இருக்கணும். இல்ல பக்கத்துல இல்ல, 6-8ல போக கூடாது. 6-8ல இருக்கக்கூடாது. ஓகே. அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு. ஓகே. சூரியனும் சந்திரனும் 6-8ல இருக்காங்க. ஆமா. இப்ப இது ஒரு கடினமான ஒரு பதில் இருக்கு இதுக்கு. வேற யாரையாவது ஒருத்தரை தலைமை பதவிக்கு கொண்டு வந்து வந்தாங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவர் ஒரு கௌரவ தலைவராகவோ இல்ல ஒரு செயலாளர் அத மாதிரியா வேற ஒரு பதவி உருவாக்கியோ, ஓகே, ஒருங்கிணைப்பு தலைவர் அந்த மாதிரி ஒரு அதாவது கையெழுத்து போடக்கூடிய இடத்துல வந்து அன்புமணி அண்ணனோட சேர்த்து வேற யாராவது இருந்தாங்கன்னா நல்லது. ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நடிக்கிற விஜய் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காரு.
குறிப்பாக இந்த நேரத்துல ஏன் விஜய் அவர்கள் கட்சியை அறிவிச்சிருக்காரு? இதுக்கு கிரகங்கள் ஏதாவது சொல்லுதா? குறிப்பாக 2026 தான் நாங்க வந்து போட்டி போடுவோம். இந்த தேர்தலில் யாருக்கும் போட்டி போட மாட்டோம், யாருக்கும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல அதாவது ஒரு மனுஷனுடைய கெரியர் பீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கெரியர் பீக்ல விஜய் இருக்காரு. இந்த நேரத்துல ஏன் ஒரு அரசியலுக்கு வரணும்? அது மாதிரியான ஜாதக அமைப்பு விஜய்க்கு இருக்கா சார்? நீங்க ஒரு பழமொழி கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பழமொழி தெரியும். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவேன். ஆமா, இப்ப அவருக்கு அஷ்டமத்துக்கு சனி போய்கிட்டு இருக்கு விஜய்க்கா. ஆமா, அவர் வந்து இப்ப அவருடைய ஜாதகப்படி என்ன அப்படின்னா, அதனாலதான் பாருங்க தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அஷ்டமத்து சனியில எலெக்ஷன்ல போட்டி போட வேண்டாம் ஓகே அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. இன்னும் நம்ம ஒரு 2 வருடங்கள் அஷ்டமத்து சனி முடிஞ்சிடும். 2026 முடிஞ்சிடும். இதுல இப்ப நான் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றேன். முதலாவது, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, அடுத்தது சின்னம்னு போவாங்க. இவர் எதிர்பார்க்கக்கூடிய சின்னம் கிடைப்பது சிரமம். ஓகே, ஒண்ணு. 2வது, இந்த 2 வருஷம் அந்த கட்சியை அவர் நடத்துறது சிரமம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நிறைய சேலஞ்சஸை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, ஆக்சுவலா அவருடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஜாதகம். அதாவது மயில் ரக வடிவு கொடுக்குற மாதிரியான ஜாதகம். நீங்க அங்க போய் வந்து ஒரு பம்பையை அடிக்கிறது எப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. கஷ்டம்தான், கடினம். அப்ப இந்த 2 வருடத்தை அவர் வந்து கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப. ஏன் இந்த நேரத்துல அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? கட்டத்துல எதுவும் இருக்கா? இல்ல, கட்டத்துல இல்ல, அதை செய்யக்கூடாது, அதை செஞ்சுட்டாரு. ஓகே, அது இப்போ நான் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் பார்வையாளன்னு நான் சொல்றேன். ஜனவரி, இப்ப மே மாசம் தேர்தல், ஜனவரி மாசம் கட்சி ஆரம்பிச்சு மே மாசம் நம்ம தேர்தலில் போட்டியிட முடியாது. நிச்சயமா முடியாது. அப்ப அதற்கான நேரம் அப்படின்னு பார்த்து அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த 2 வருடத்தை அவர் தாண்டதுங்கிறது எந்த மாதம்னா ஆனி மாதம். ஸோ அது ரொம்ப சிரமமான ஒரு நேரம் அவர் வந்து கடக்க வேண்டியிருக்கும். ஓகே, விஜயுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க வேண்டியதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, குறிப்பாக இந்த 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம் சொல்ல வரீங்க. தாண்டதே பெரிய கட்சி இருக்குமா? அதுதான், அது இறைவன் கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 வருஷத்துல அது விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கலகலத்துக்கு போறதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 2 வருஷத்துல. ஓ, தேர்தல் வருவதற்குள்ளவா? ஆமா. கலகலக்குனா எந்த மாதிரி ரீதியில சொல்றீங்க? அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம போகலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோட தான் ஆட்சியில இருக்காங்க. இறைவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. நம்ம கணிப்பு அப்படி இருக்கு. ஓகே, இறைவனுடைய கணிப்பு என்னன்னு நமக்கு தெரியல. ஓகே, சோ இது அதை அப்பதே நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, இப்போ அண்ணன் விஜய பொறுத்தவரை வந்து நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய சவால்கள்னா நிறைய சவால்கள். அதை அவர் எப்படி தாண்டி வரப்போறாரு அப்படிங்கிறது தெரியல. பண விரயம், நேர விரயம் எல்லாமே இருக்கும். இல்ல, அந்த நான் அப்பதே சொன்னதுதான். அதாவது இப்போ நமக்கு ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னா எதுல நேரம் சரியில்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு வந்து கண்டம் அப்படின்னு சொல்லிடுவோம். கண்டம் அப்படின்னா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, நார்மலா நம்ம ஒரு சின்ன ஊக்கு குத்துறதுல இருந்து காய்கறி கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்கிறதுல இருந்து அது ஆரம்பம். ஓகே, அப்ப எந்த ஒரு இதுவும் வரலாம். அந்த அளவுக்கு கண்டமான நேரம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. நேரம் சரியா இல்ல. ஓகே, கண்டம் அப்படிங்கறத விட நேரம் சரியா இல்ல. குறிப்பா கெரியர் ஆஃப் தி பீக்ஸ். இந்த நேரத்துல யாருமே அப்பேற்பட்ட முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்துல இப்பேற்பட்ட முடிவு எடுத்திருக்காரு. நேரம் சரியில்லைங்கும் போது எல்லாமே நமக்கு அது மாதிரிதான் வரும். ஓகே, 2020 நீங்க நல்லா பாருங்க. 2020 இன்னும் கொஞ்சம் சொல்ல, 2017 டிசம்பர்லேயுமே அவருக்கு நேரம் சரியா இல்லை. நீங்க அவர் வந்த பாதை எல்லாத்தையுமே பாருங்க. ஓகே, 2017 நேரம் வந்து கொஞ்சம் சரியா இல்லை. சரி, இப்போ சுத்தமா சரியா இல்லை. விசிக கட்சியின் தலைவர், அம்பேத்கரின் மாணவர், பெரியாரின் பேரன் திருமாவளவன் அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. நீ வந்து ஹிந்து, நான் வந்து ஹிந்து கிடையாது, நான் வந்து ஒரு பூர்வீக பௌத்தன், அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நபர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள். அவருடைய ஜாதகம் என்ன சார் சொல்லுது? இல்ல, அவருடைய ஜாதகம் வந்து என்ன அப்படின்னா, குடத்திலிட்ட விளக்கு. குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கு. இப்போ நம்ம அந்த கரகம் ஆடக்கூடியவங்களை பார்த்துருப்பீங்க.
அவங்கள விட அவங்க எடுத்து ஆடக்கூடிய கரகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். திருமாவளவன் வந்து ஒரு கரகம் மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் ஜாதக அமைப்பு அப்படி. அவரை வைத்து எல்லாரும் விளையாடுவாங்க. ஓகே. அவரை வச்சு 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கும். ஆனா அவருக்கு அவரால பிரயோஜனம்ங்கிறது குறைவு. ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் ஜாதகம் அதுதான். ஓகே. அவருக்கு எந்த ஆதாயமும் அதால கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்க? அவரால பிறருக்கு தான் ஆதாயம். பிறருக்கு தான். ஓகே. அவர் ஜாதக அமைப்பு அர்ப்பணிப்பு, தியாகத்தினுடைய ஜாதகம். ரொம்ப நன்றி சார். அதாவது இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை ரொம்ப விரிவா அனாலிசிஸ் பண்ணி பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி. பெருங்குளம் ராமகிருஷ்ணன். ரொம்ப சந்தோஷம்.